வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? டிஎன்ஆர்டியோட 2021க்கான ப்ரிப்பரேஷனில் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த கொஷின் பேப்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 2020 ஓவர்சீஸ் கொஷின் பேப்பர் ஒரு மாடல் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? நம்ம ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதை நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்ன கொஷின்ஸ் இருக்குது, என்ன பேட்டர்ன் இருக்குது, அப்புறம் ஏதாவது நெகட்டிவ் மார்க் இருக்கா இல்லையா, அதை எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ கொஷின்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி சிவில் இன்ஜினியரிங் பேசிஸாக இருக்க போது அந்த சிவில் இன்ஜினியரிங் பேசிஸ் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? 100 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ரீசெண்டாக வந்ததில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனில் 100 கொஷின்ஸ் வரப்போது, அப்புறம் ஓரல் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் 100 கொஷின் தான் சொன்னாங்க. என்ன பேட்டர்ன் என்ன இதுலேருந்து வரும்னு தெரியவே இல்லை. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு கொஷின் பேப்பர் மாடல் கிடச்சிருக்கு. ஸோ அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்குவோம். எதுக்கும் இந்த மாடல் வரலாம், வராமல் இருக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதை நம்பி இருக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு இப்போ கொஷின் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கொஷின் ஸ்டார்ட் பண்ணுவோம். பிடிஎஃப்ஸ் நான் கிளிக் பண்ணுவோம். ஸோ அந்த பிடிஎஃப் பாஸ்வேர்டு பார்த்திங்கன்னா சிடி பாஸ்வேர்டு. ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு விசிபிள் ஆகுன்னு நினைக்கிறேன். ஸோ சிடி நீங்கள் டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ டாக்குமெண்ட் ஓப்பன் ஆயிரும். ஸோ 16 பேஜஸ் கன்சிஸ்ட் ஆகிருக்கும் இந்த கொஷின் பேப்பர். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா 2020. ஓகேங்களா? இது கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது 2020 கேட்டிருக்கு. ஸோ இது டேட்டா ஏறான்னு தெரியல. ஸோ எனக்கு தெரியல. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 2020 கேட்ட கொஷினு. ஓகேங்களா? அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன கொஷின் இருக்குது, என்ன டைப் ஆஃப் கொஷின், எவ்வளோ கொஷின்ஸ்லாம் இப்போ பார்ப்போம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 100 கொஷின்ஸ். ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 100 மார்க்ஸ். ஓகேங்களா? 100 கொஷின்ஸ் 100 மார்க்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைமிங் 75 மினிட்ஸ். 75 மினிட்ஸ்னால் 1.25 மணி நேரம் தான். ஓகேங்களா? 1 மணி நேரம் 15 நிமிஷம் தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ 1.25 மணி நேரத்தில் 75 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ 100 கொஷின்ஸ் நீங்கள் எழுதி ஆகணும். ஸோ அப்போ 100 கொஷின்ஸ் எழுதும் போது நீங்கள் மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு கொஷின்ஸ்க்கு 32, ஓகேங்களா, மேக்ஸிமம் 45 செகண்ட்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? 100 கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தால். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் கொஷின்ஸ் பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ புக்லெட் வந்த உடனே எனக்கு டைமிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஸோ கொஷின்ஸ் என்ன அப்படின்றத பாருங்கள். நெக்ஸ்ட்டு வேறு என்ன டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கொஷின் புக்லெட்டில் எங்கே நம்பர்ஸ் இருக்குது, என்ன எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்ன அதில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எக்ஸாமில் எப்படி இது பண்ணணும் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ மெயினாக நம்மளுக்கு இப்போ 11th பாருங்கள். ஸோ 11th பாயிண்ட் நான் என்ன சொல்லுவேன், ஈச் கொஷின் ஓகேங்களா கரெக்ட் ஆன்சர்ஸ் கேரிஸ் 1 மார்க். ஸோ கரெக்டாக இருந்தால் 1 மார்க் அண்ட் ஈச் ராங் ஆன்சர் பார்த்திங்கன்னா 1/3. அப்போ நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ -1/3 மார்க் இருக்குது. அப்போ 3 கொஷின் நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா 1 மார்க் போக சான்சஸ் இல்லை, போயிடும். ஓகேங்களா? அப்போ நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் நிறைய இருந்து, ஓகேங்களா, 100 கொஷின்ஸ் இருந்து டைமிங் கம்மியாக இருந்தால் எப்பவுமே நெகட்டிவ் மார்க்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக கொஷின்ஸ் போயிடலாம். இதில் 100 கொஷின்ஸ் இருக்கும். எல்லாமே சிவில் இன்ஜினியரிங் தான். ஸோ எல்லாமே பேசிக் கொஷின்ஸ் தான் இருக்குது. நீங்கள் நார்மலாக நீங்கள் ப்ரிப்பரேஷனில் இருந்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ மேக்ஸிமம் ஓகேங்களா 80 மேலே நீங்கள் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய ஈஸியாக இருக்குது. ஸோ ஈஸியான கொஷின்ஸ் தான் இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், த ரேஷியோ ஆஃப் த லென்த் ஆஃப் த ட்ராயிங் டு த ஆக்சுவல் லென்த். ஓகேங்களா? இப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா லென்த் ஆஃப் த ட்ராயிங்கு. ஓகேங்களா? அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா என்னது ஆக்சுவல் லென்த். ஸோ லென்த் ஆக்சுவலாக இருக்குது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஏரியா கால்குலேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்மளோட ஒரு ஏரியா. ஓகேங்களா? இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு 50 மீட்டர் ஸ்கொயர்டு வர மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ பிளான் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி பண்ணுறது பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறேன், இது 10 மீட்டர்னு எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா? இது 10 மீட்டர் ஆகும். இது ஒரு 5 மீட்டர் இருக்குது. ஸோ இதை என்ன பண்ண போகிறோம், ஸோ பிளேன் டேபிள் சர்வேயிங்க. ஸோ சர்வேயிங் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், நம்ம பேப்பரில் என்ன பண்ணோம், ஸோ A4 சைஸில் எந்த ஒரு A3 ஷீட்லேயும் என்ன பண்ணுவோம், ஸோ பிளாட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 5 மீட்டரை நம்ம இதில் பிளாட் பண்ண முடியும்னா நம்ம கன்வெர்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்ம டைமென்ஷன்ஸ் கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதை தான் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆக்சுவல் லென்த் என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு தகுந்த மாதிரி ட்ராயிங் லென்த்துக்கு கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இது 5 சென்டிமீட்ரு. ஓகேங்களா? இது 10 சென்டிமீட்டருக்காக நம்ம மாற்ற போகிறோம். அப்போ நம்மளுக்கு என்ன வரும், ஸோ இப்படி வருமா ட்ராயிங்கு, ஸோ ரெக்டாங்கலாக வரும். ஸோ இந்த கன்வர்ஷன் பேர் என்ன பார்த்திங்கன்னா ரிப்ரசன்டேட்டிவ். ஓகேங்களா? ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் வச்சு ஓகேங்களா டிஎன்பிசி சிவில் ரிலேட்டட் எல்லா இதுலேயும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு கொஷின் வருது. ஸோ அதனால் ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் கன்வர்ஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் போயிடுவோம். ஸோ எ கோனிக் செக்ஷன் which has an only one directrix is என்ன சொல்லுவோம் பார்த்திங்கன்னா கோனிக் செக்ஷன் ஒரே ஒரு டைரக்ட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்னா பேராபோலா சொல்லுவோம். ஓகேங்களா? அதே 2 இருந்தால் ஹைப்பர்போலா அண்டு எலிப்ஸ். ஓகேங்களா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டயக்ராமில் பாருங்கள். ஸோ எலிப்ஸில் பார்த்திங்கன்னா டைரக்ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா
x ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பை சி. ஸோ இது வந்து 2 டைரக்ட்ரிஸ். ஸோ ஸ்கொயர் ஆஃபில் இருக்கிறது. அதே பேரபோலிக் பார்த்தீங்கன்னா x ஈக்குவல் டு மைனஸ் ஏ. இது பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் டைரக்ட்ரிக்ஸ். அண்ட் ஹைப்பர்போலா பார்த்தீங்கன்னா வந்து ஏ ஸ்கொயர் பை சி. இது வந்து 2 டைரக்ட்ரிக்ஸ். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா வந்து தேர்டு. ஸோ செகண்டுக்கு வந்து ஆப்ஷன் சி வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஒன்று பாருங்கள். ரேபிட் ஆர்டனிங் போர்ட்லண்ட் செமன் ஹேவிங் குயிக் ரேட் ஆஃப் கெய்னிங் ஸ்ட்ரென்த் டியூ டு ஹை கண்டென்ட் ஆஃப். ஸோ ஆர்ஹெச்பிசியில் ஓகேங்களா, ஆர்ஹெச்பிசியில் குயிக் ரேட் ஆஃப் கெய்னிங் ஸ்ட்ரென்த் வந்து இது கொடுக்குது. ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து பாக்ஸ் காம்பனன்ட்ஸ் வந்து 3 இருக்கும். ஸோ C3S ஓகேங்களா, C2Sன்னு ஒன்று இருக்கும், C3A ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு C4AF ஓகேங்களா, C4AF இந்த 4 காம்பவுண்ட் இருக்கும். ஸோ இந்த 4 காம்பவுண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த C3S அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இயர்லி ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்குறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து C2Sல வந்து அல்டிமேட் லேட்டரல் ஸ்ட்ரென்த்து. C3A பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு அன்டிசபிள் ப்ராப்பர்ட்டி உள்ள ஒரு குயிக் செட்டிங் சிமெண்ட். ஓகேங்களா? இது வந்து குயிக் செட்டிங் சிமெண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து C4AF இருக்குல்ல. ஸோ அந்த C4AF பார்த்திங்கன்னா வந்து எதுக்கும் சம்மந்தம்னா கொஞ்சம் மீடியமாக C3A கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது வந்து இந்த C4AF. ஓகேங்களா? மேஜராக அந்த 3 தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது நம்மளுக்கு கேட்டிருக்குது ஆர்ஹெச்பிசியில் ஓகேங்களா, ரேபிட் ஆர்டனிங்கில் எது வந்து அதிகமாக இருக்கும், எது வந்து சீக்கிரமாக செட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ட்ரைகல்சியம் சிலிக்கேட் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா? தேர்டுக்கு வந்து ஆப்ஷன் ஏ. இது வந்து டைகால்சியம் சிலிகேட் வந்து அதிகமாக இருக்கிறது இதில் பார்த்திங்கன்னா வந்து லோ ஹீட் சிமெண்ட்டில் வந்து டைகால்சியம் சிலிகேட் C2S வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா வந்து பிரிட்ஜ், டேமில் பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரைகால்சியம் அலுமினேட். ஸோ இது வந்து ஐ அலுமினா சிமெண்ட்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஐ அலுமினா சிமெண்ட் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கிளிங்கர்ஸ் ஓகேங்களா, சிம்னிஸ் அந்த மாதிரி ஏரியாஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டெட்ரா அலுமினேட்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? சல்ஃபேட் அட்டாக்கில் வந்து அதிக ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதனால் வந்து கேனல்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன்று பாருங்கள். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் வால்யூம் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட் டியூ டு மாய்ஸ்சர். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபைன் அக்ரிகேட் இருக்குல்ல. ஸோ அந்த ஃபைன் அக்ரிகேட்டு வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது எதை பேஸ் பண்ணினா மாய்ஸ்சர். ஓகேங்களா? இப்போது ஜென்ரலாக சைட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம சேண்டை ஒரு இடத்துல என்ன பண்ணியிருப்போம், கொட்டியிருப்போம்ல. ஸோ டம்ப் பண்ணி வச்சுருப்போம். அந்த சாயில் வந்து நம்ம காங்கிரீட் மிக்சிங்கோசரம் என்ன பண்ணுவோம், கொண்டு வருவோம்ல. ஸோ அதாவது நம்ம 2 மெத்தடை கொண்டு வருவோம். ஒன்று வெயிட் பேட்சிங் மூலிமா பண்ணலாம், அப்படின்னா வால்யூம் பேட்ச் பண்ணலாம். இதில் எது அக்யூரேசி அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வெயிட் பேட்சிங் தான் நம்மளுக்கு வந்து அக்யூரேசி வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? வால்யூம் பேட்ச் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த ப்ராசஸ் நடக்கிறதா. இந்த ப்ராசஸ் நேம் பார்த்திங்கன்னா வந்து பல்கிங். ஓகேங்களா? இந்த ப்ராசஸ் நேம் வந்து பல்கிங். இந்த பல்கிங் இருக்கிறனால என்ன பார்த்திங்கன்னா வந்து ஜென்ரலாக வந்து நீங்கள் ஒரு பேனில் வந்து நீங்கள் வந்து ஓகேங்களா சேண்டை கொண்டு வரீங்கன்னா அது வந்து எவ்வளோ இருக்குன்னா மேபி வந்து லெஸ் தென் 1 பேனாக தான் இருக்கும். ஓகேங்களா? இதை நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து இது 10 kg இருக்குன்னா இது லெஸ் தென் 10 kg தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து உங்களுக்கு காங்கிரீட்டோட மிக்சிங் ரேஷியோ வந்து மாறும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கோசரம் தான் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம், வெயிட் பேட்சிங் யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ராசஸ் என்ன சொல்கிறோம், வெயிட் பேட்சிங் தான். அதை வந்து ஃபைன் அக்ரிகேட்டில் நடக்கிறனால அதை என்ன சொல்லுவோம், ஸோ பல்கிங்னு சொல்லுவோம். இதே ஸ்லேக்கிங், வார்ப்பிங் அண்ட் ஷ்ரிங்கேஜ்னு என்னென்னு பார்த்துருவோம். ஸோ ஸ்லேக்கிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஜென்ரலாக ஒரு லைமை வந்து வாட்டர் கூட ஆட் பண்ணும்போது ஓகேங்களா, லைமு வந்து வாட்டர் கூட ஆட் பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த வாட்டர் ஆடிங் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா வந்து ஸ்லேக்கிங். நெக்ஸ்ட்டு வந்து வார்ப்பிங்கிறது பார்த்திங்கன்னா ஒன் டைம் ஆஃப் ஷ்ரிங்கேஜ் தான். அதை என்ன சொல்லுவோம், அன்யூஷுவல் டிஸ்டார்ஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? ஷ்ரிங்கேஜ்ன்றது பார்த்திங்கன்னா சுருங்கிறது. இது வந்து ஈஸியாக நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம புது ஷர்ட் வாங்குகிறோம், அதை தண்ணியில் போடும்போது என்ன ஆகும், ஸோ அது வந்து நம்ம ஷ்ரிங்காகுன்னு சொல்லுவோம்ல, சுருங்குதுன்னு சொல்லுவோம்ல, டோட்டல் வால்யூம் வந்து ரெடக்ஷன் ஆகுதுல்ல, அது வந்து ஷ்ரிங்கேஜ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். ஸோ 5th கொஷின். குட் பிரிக் எர்த் திஸ் கான்ஸ்டியூஷன் இம்ப்ளிமெண்ட்ஸ் பிளாஸ்டிசிட்டி டு த எர்த் இட் கேன் பி மோல்டட். ஸோ ஒரு குட் பிரிக்கில் பார்த்திங்கன்னா வந்து பிளாஸ்டிசிட்டி இம்போர்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு அலுமினா தான். ஓகேங்களா? அலுமினா தான் நம்மளுக்கு எந்த இம்போர்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் அது வந்து லைம். ஸோ லைம் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு பைண்டிங் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? லைம் வந்து பைண்டிங் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு சிலிக்கா. ஸோ சிலிக்கா பார்த்திங்கன்னா இந்த வார்ப்பிங் ஸ்ட்ரிங்கேஜை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது இந்த சிலிக்கா, அது பிரிக்கில். நெக்ஸ்ட்டு ஆக்சைடு ஆஃப் அயன் பார்த்திங்கன்னா கலர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 6th கொஷின். ஸோ 5th வந்து ஆப்ஷன் பி. 6th பாருங்கள்.
It is the liquid substance which hold the ingredient of paint in liquid suspension. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா வந்து பேஸு, ஆப்ஷன் பி வந்து ட்ரையர்ஸ், சி வந்து வெஹிக்கல்ஸ், டி பார்த்தீங்கன்னா கலரிங் பிக்மெண்ட்ஸ். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து வெஹிக்கல்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 7 பாருங்கள். இன் கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ராக்ஸ் மார்பிள் இஸ் நோன் அஸ். ஸோ கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன்னா வந்து நம்மளுக்கு என்ன வரும்? ஸோ சிலிகேஷியஸ், கால்குலேஷியஸ், ஓகேங்களா, அர்ஜிலேஷியஸ். ஸோ 3 இதாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து சிலிகேஷியஸ், கால்குலேஷியஸ் இருக்குது, மெட்டமாரிக், அர்ஜிலேஷியஸ். ஸோ கண்டிப்பாக அது மெட்டமாரிக் வர போகிறதில்ல. நெக்ஸ்ட் வந்து மார்பிள் பார்த்திங்கன்னா வந்து கால்சியம் கண்டென்ட் உள்ள ஒரு மெட்டீரியல். ஸோ ஓகேங்களா. அப்போ வந்து நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா கால்குலேஷியஸ். ஓகேங்களா. 7க்கு வந்து ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 8th கொஷின். த ப்ராசஸ் ஆஃப் ஹீட்டிங் த லைம்ஸ்டோன் டு ரெட்னஸ் இன் கான்டாக்ட் வித் ஏர். இது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ ஒரு லைம்ஸ்டோனை நம்ம வந்து நம்ம ரெட்னஸ் கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ வந்து இங்கே வந்து ஹீட்டிங் ப்ராசஸ் பண்ணுறதுனால ஏரில் பார்த்திங்கன்னா அது ஸோ கால்சினேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா. ஸ்லேக்கிங் என்ன பார்த்தோம்? வாட்டர் கூட ஆட் பண்ணுறது ஸ்லேக்கிங். அது வந்து ஹீட் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து கால்சினேஷன். ஓகேங்களா. ரெண்டுத்துக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஹீட்டிங்னா கால்சினேஷன், அடிஷன் ஆஃப் வாட்டர் வந்தோன்னா பார்த்திங்கன்னா ஸ்லேக்கிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 9th ஒன் பாருங்கள். த போர்ஷன் ஃப்ரம் விச் த பிரான்ச்சஸ் இஸ் ரிமூவ்டு ரிசீவ்ஸ், ஓகேங்களா, நரிஷ்மெண்ட்ஸ் ஃப்ரம் த ட்ரக் அண்ட் டார்க் ரிங்ஸ் விச் ஆர் நோன் அஸ். ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு ட்ரீ இருக்குது. இந்த ட்ரீயில் வந்து ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ கட் பண்ணிடுறோம், பிரான்ச்சை வந்து கட் பண்ணிடுறோம். ஸோ கட் பண்ணுற மூலிமா பார்த்திங்கன்னா வந்து அங்கே டார்க் ரிங்ஸ் வந்து வரும். அது வந்து என்ன சொல்லுவோம் பார்த்திங்கன்னா நம்ம நாட்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா. அது பேர் பார்த்திங்கன்னா நாட்ஸ். ஓகேங்களா. ரிங் வால்ன்றது பார்த்திங்கன்னா வந்து ஒரு அப்நார்மலாக இருக்கிற கண்டிஷன், ஒரு பார்க்ஸை சொல்கிறதா வந்து ரிங் வால்னு சொல்லுவோம். ஸோ அப்நார்மல் பார்க்ஸை தான் என்ன சொல்லுவோம்? ரிங் வால்னு சொல்லுவோம். இங்கே வந்து கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா நரிஷ்மெண்ட்ஸ். ஓகேங்களா. ட்ரங்க் போர்ஷன்ஸ் வந்து பிரான்ச்சஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கப்புறம் நரிஷ்மெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகிறது பார்த்தீங்கன்னா டார்க் ரிங் ஃபார்ம் ஆகிறது பார்த்திங்கன்னா வந்து நாட்ஸ். ஓகேங்களா. ஸோ அந்த மெடுலா பித்துன்ற சென்டர் மெடுலா வந்து நம்மளுக்கு இல்லை. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 10th வரேன். 10th கொஷின். இட் இண்டிகேட்ஸ் த லாஸ் ஆஃப் வாட்டர் பெனிட்ரேட்டட் இன் டு த சாயில். இட் மே ஜாயின் சம் அண்டர்கிரவுண்ட் வாட்டர். ஓகேங்களா. இப்போ வந்து லாஸ் ஆஃப் வாட்டர் வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு சாயிலில் பெனிட்ரேட் ஆகிட்டு போகுது. அந்த அந்த வாட்டர் இருக்குல்ல, ஸோ அந்த வாட்டர் அண்டர் கிரவுண்டில் வந்து போகுதுல்ல, அது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபில்ட்ரேஷன். ஸோ வந்து இதுக்கு வந்து நான் இன்ஃபில்ட்ரேஷன் நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் இது தப்பாக இருந்தால் கீழே கமெண்டில் வந்து கரெக்டான ஆன்சர் போட்டு அதான ரீசனை நீங்கள் போட்டுருங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ இது வந்து கைண்ட்லி செக். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 11th பார்த்தீங்கன்னா ஃபார் எ போர்ட்டபிள் வாட்டர் த அமௌண்ட் ஆஃப் குளோரைட் ஷுட் நாட் எக்ஸிட். ஸோ வந்து போர்ட்டபிள், ஸோ ட்ரிங்கிங் வாட்டரில் பார்த்திங்கன்னா வந்து குளோரைட் கண்டென்ட் வந்து எவ்வளோ மேலே போகக்கூடாதுன்னா 250, ஓகேங்களா, ppm மேலே போகவே கூடாது. ஓகேங்களா. அதே டொமஸ்டிக்காக இருந்தால் தான் 1000 or 2000 வந்து ரேஞ்ச் இருக்குது. ஓகேங்களா. இதுக்கு இப்போ வந்து இந்த ஆன்சர் பார்த்திங்கன்னா வந்து 250 ppm. நெக்ஸ்ட்டு 12 பாருங்கள். த தியரிட்டிக்கல் டைம் டேக்கன் பை எ பார்ட்டிகல் வாட்டர் டு பாஸ் பிட்வீன் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஆஃப் த செட்டிங் டேங்க். ஸோ செட்டிங் டேங்க்லேருந்து இது என்ட்ரி போர்ஷன், இது எக்ஸிட் போர்ஷன். இதுக்கு நடுவில் இருக்கல அந்த டைமிங், இந்த டைமிங் டிஃப்ரென்ஸ், டைமிங் என்ன சொல்லுவோம்னா வந்து டிடென்ஷன் பீரியட் சொல்லுவோம். ஓகேங்களா. அதே அந்த பார்ட்டிக்கல் ஸோ கீழே பார்த்திங்கன்னா செட்டில் ஆகும்ல, இதுதான் என்ன சொல்லுவோம்? செட்டிலிங். ஓகேங்களா. செட்டிலிங் பீரியட் சொல்லுவோம். இங்கே கேட்டுருக்குன்னா என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஆஃப் த செட்டிங் டேங்க் வந்து டிடென்ஷன் பீரியட். ஓகேங்களா. இன்கேஸ் நான் கொடுக்குற ஆப்ஷன் அண்ட் ரீசன்ஸ் அண்டு சொல்கிற ஆன்சர்ஸ் வந்து தப்பாக இருந்தால் கைண்ட்லி வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் வந்து திருத்திக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இதில் எந்த தவறும் இல்லை. ஓகேங்களா. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ஆன்சர் சொல்லிவிட்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 13th பாருங்கள். சம் ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் தப்பாக இருந்தால் நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஸோ 13th, த வேல்யூ இஸ் அன் ஆட்டோமேட்டிக் டிவைஸ், வேல்யூ இல்லை வால்வ். ஓகேங்களா. ஸோ இது வந்து சீவேஜ். ஸோ வால்வ் இஸ் அன் ஆட்டோமேட்டிக் டிவைஸ் விச் அலோஸ் வாட்டர் டு கோ ஆன் ஒன் டைரெக்ஷன் ஒன்லி. ஸோ ஒரே டைரெக்ஷனில் போகிறது அது என்னன்னு சொல்லுவோம்னா வந்து ரிஃப்ளெக்ஸ் வால்வ் சொல்லுவோம். இது வேறு எப்படி சொல்லலாம் வந்து செக் வால் அப்படின்னா ஃபுட் வால், நான் ரிட்டர்ன் வால்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரே ஒரு டைரெக்ஷன்ஸ் மட்டும்தான் ஃப்ளோ ஆகும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்கோர் வால்வ். ஸோ ஸ்கோர் வால்வ் இல்லை ட்ரெயின் வால்வ்னு சொல்லுவாங்க. இது வந்து கம்ப்ளீட்டில் வந்து பைப்பை வந்து ட்ரெயின் பண்ணுறது ஸ்கோர் வால்வு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து வேறு என்ன இருக்குது? ஸ்லூயிஸ் வால்வா. ஸோ ஸ்லூயிஸ் வால்வ் பார்த்திங்கன்னா வந்து க்ளோசிங் கேட் ஆப்ஷன். ஓகேங்களா. கேட் வால்வ்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்லூயிஸ் வால்வ். ஓகேங்களா. 13th வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு 14, த டேர்ம் யூஸ்டு டு இண்டிகேட் த வாட்டர் வேஸ்ட் வாட்டர் ஃப்ரம் த பாத்ரூம் கிச்சன். அது என்ன சொல்லுவோம்னா வந்து சல்லேஜ். அதே வந்து டாய்லெட்ஸில் இருந்து வருது நைட் சாயில்.
ஓகேங்களா. இது வந்து டாய்லெட்ஸு, இது வந்து கிச்சன் அண்டு பாத்ரூம் உள்ளது வந்து சல்லேஜ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 15, it is constructed to provide a connection between the high level branches sewers to the low level main sewers with a minimum amount of disturbance. ஸோ ஹை லெவல் சீவரில் இருந்து ஓகேங்களா ஹை லெவல் சீவர் வந்து லோ லெவல் சீவருக்கு வந்து கனெக்ஷன்ஸ் வருதில்ல. ஸோ இது என்ன சொல்லுவோம்னா ஓகேங்களா இது வந்து ட்ராப் மேனுவல் சொல்லுவோம். ஓகேங்களா. இது வந்து ட்ராப் மேனுவல். ஸோ மேனுவல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் பி பார்த்திங்கன்னா எதுக்கு வரும்னா இன்ஸ்பெக்ஷன்ஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா. டெஸ்டிங். நெக்ஸ்ட் வந்து கேட்ச் பேசின். ஸோ கேட்ச் பேசின் பார்த்திங்கன்னா வந்து ஹெவி டர்பீஸ் உள்ள இதில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஹெவி டர்பீஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கோசரம் அந்த செட்டிங்கை வந்து செட்டிங் ஆகும்ல உள்ள. ஸோ ஸ்ட்ராம் வரனால மழை பெய்யறனால அந்த இதில் வரது எல்லாமே குறைக்கிறது வந்து இந்த கேட்ச் பேசின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இன்லெட்ன்றது பைப் இன்லெட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து 16th 15th வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. 16 பாருங்கள். அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் ரெக்வயர்ட் டு கேரி அவுட் த பயாலஜிக்கல் டிகம்போசிஷன்ஸ் ஆஃப் டிசால்வ்டு சாலிட்ஸ் இன் சீவேஜ் அண்டர் ஏரோபிக் கண்டிஷன் அட் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன். ஓகேங்களா. ஏரோபிக் கண்டிஷனில் ஓகேங்களா பயாலஜிக்கல் டிகம்போசிஷன்ஸை வந்து பண்ணுது. ஓகேங்களா. அது என்ன சொல்லணும்னா அது அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் தேவையாகிறது பார்த்திங்கன்னா பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் தான் வந்து சொல்லுவோம். ஓகேங்களா. இதுக்கு வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு 17, the term is used to indicate the sludge which is obtained by the settling sewage in presence of abundant oxygen. ஓகேங்களா. ஒரு ஸ்லட்ஜில் ஓகேங்களா செட்டிலிங் ஆகிற சீவேஜ் இருக்குல்ல அது வந்து அபண்டன்ட் ஆக்சிஜன். அந்த டேர்மை என்ன யூஸ் பண்ணுவோம்னா வந்து ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ சீவேஜில் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும் கொஷின்ஸு. நீங்கள் வந்து கான்செப்ட் தெரிஞ்சுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 18 பார்த்தீங்கன்னா the quantity of liquid waste which flows in sewers during the period of rainfall. ஸோ நார்மலாக வந்து ஒரு சீவேஜ் வந்து சீவரில் வந்து போயிட்டுருக்குன்னா அது என்ன சொல்லுவோம்னா வந்து செப்டிக் சீவேஜ் இல்லைனா சீவேஜ் சொல்லுவோம். அதே வந்து ரெய்னி சீசனில் போச்சுன்னா அது வந்து என்ன சொல்லுவோம்னா ஸ்ட்ராம் சீவேஜ் சொல்லுவோம். மழை இதில் போகிறது ஸ்ட்ராம். இந்த மழை தண்ணியை கொண்டு போகிறது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராம் சீவர். ஓகேங்களா. இது வந்து நார்மல் செப்டிக் இது கொண்டு வச்சுன்னா செப்டிக் சீவர் ஆர் சீவர்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 19th கொஷின் பாருங்கள். ஸோ 18 வந்து ஆப்ஷன் டி. ஓகேங்களா. ஸோ 19, வாட் இஸ் த மினிமம் அமௌண்ட் ஆஃப் டிஓ ரெக்வயர்ட் ஃபார் த சர்வைவல் ஆஃப் அன் அக்வாட்டிக் அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 4 mg/L. ஓகேங்களா. இது வந்து லாஸ்ட் டிஎன்பிஎஸ்சி 2019 கூட கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா அந்த கொஷின். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து 20, the length of surveyor chain is. ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் 3 செயினோட லென்த் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நமக்கு தெரிய வேண்டியது இன்ஜினியர்ஸ் செயின், சர்வேயர் ஆர் கண்டர்ஸ் செயின். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இன்னொன்று வந்து ரெவென்யூ செயின். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து ரெவென்யூ செயின் ஓகேங்களா சர்வேயர் ஆர் கண்டர்ஸ் செயின், இன்ஜினியர்ஸ் செயின். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து இன்ஜினியர்ஸ் செயின்ஸில் பார்த்திங்கன்னா 100 feet இருக்கும். இது 66 feet இருக்கும். இது வந்து 33 feet இருக்கும். நம்மளுக்கு கேட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து சர்வேயர் செயின். இது வந்து 66 feet. இதில் லிங்க்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா வந்து இன்ஜினியரிங் செயின்ஸ் வந்து 100 லிங்க்ஸு. ஓகேங்களா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா வந்து 100 feet இருக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா கண்டர் சர்வேஸ் செயின்ஸில் வந்து 66 feet இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து 100 இதுலேயும் 100 லிங்க் இருக்கும். ஸோ ரெண்டுத்துலேயும் 100 லிங்க்கு. ரெவென்யூ செயினில் மட்டும் மாறும். எவ்வளோ லிங்க் பார்த்திங்கன்னா 16 லிங்க் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து 20க்கு வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு 21 பாருங்கள். the meridian through which a point is the line which in a plane. ஓகேங்களா. passing through the point அந்த நார்த் அண்ட் சவுத் போல்ஸ். ஓகேங்களா. ஸோ ஒரு மெரிடியனில் பார்த்திங்கன்னா பாயிண்ட் வந்து ஒரு பிளேனில் வந்து பாஸ் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா. the meridian through a point is the line in which a plane passing the point. ஓகேங்களா. and the north and south poles intersecting with the surface of the earth. அது என்ன சொல்லுவோம்னா ட்ரூ மெரிடியன் சொல்லுவோம். ஓகேங்களா. இது வந்து மேக்னெட்டிக் காம்பஸ் காட்டுறது பார்த்திங்கன்னா வந்து மேக்னெட்டிக் மெரிடியன். ஓகேங்களா. ட்ரூ மெரிடியன் பார்த்திங்கன்னா வந்து எப்பயுமே வந்து மாறாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து 22, கன்வெர்ட் த ஆங்கிள். ஓகேங்களா. ஆங்கிள் கன்வெர்ட் பண்ணோம். ஸோ இதை வந்து இது ஹோல் சர்க்கிள் பேரிங்கில் இருக்குது, டபிள்யூபிசியில் இருக்குது. இது வந்து குவாட்ரேட்டிக் பீயிங் கியூபியில் வந்து நம்ம மாற்றணும். ஸோ பார்த்திங்கன்னா வந்து இதை நான் நார்த்தாக ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து என்ன கொடுத்துருக்காங்க 327 டிகிரி தானே. ஸோ 327னா இது 270. இதில் வந்து எவ்வளோ வரும் இங்கே வருமா
ஸோ இது ஹோல் சர்க்கிள் தானே. ஸோ இது ஃபுல்லாக வந்து எவ்வளோ இருக்குது, 327 டிகிரி 24 ஓகேங்களா. 24 மினிட்ஸ் 00 செகண்ட்ஸில் இருக்குது. இப்போ இது என்ன பண்ணுவோம், 360 டிகிரிங்களா. ஸோ 360 ஓகேங்களா. 360 டிகிரி மைனஸ் இந்த இது 327 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 36 மினிட்ஸ் வரும் ஓகேங்களா. 32 செகண்ட்ஸ் வரும், சாரி 32 டிகிரி வரும். ஸோ 32 36 வரும். இப்போது அந்த 32 36 பார்த்திங்கன்னா நார்த்து ஓகேங்களா. எந்த இதில் வருங்க, நார்த்து வெஸ்ட்டில் இருக்குது. ஸோ அப்போ வந்து இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு ஆன்சர் ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து 22க்கு வந்து ஆப்ஷன் ஏ ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 23 பாருங்கள். இந்த ப்ராசஸ் ஆஃப் determining the plotted positions of the station occupied by the plane table by means of side taken towards known point locations of which have been plotted. இப்போ பிளேன் டேபிளில் வந்து நம்ம வந்து ஒரு பிளாட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஒரு டயக்ராம் வந்து வரைய போகிறீங்கன்னா ஓகேங்களா. அது என்ன பண்ணுறோம், ஸோ சைட்டில் வந்து என்ன, ஸோ ஒரு நவுன் பாயிண்ட்டை வந்து லொக்கேட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த லொக்கேட் பண்ணுறது வந்து என்ன சொல்லுவோம் ஓகேங்களா. அந்த லொக்கேட் பண்ணுறதை பற்றி நான் என்ன சொல்லுவோம், ரீசெக்ஷன். ஸோ ரீசெக்ஷன் வந்து சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ 23க்கு வந்து ரீசெக்ஷன் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 24 பாருங்கள். இட் இஸ் த மெத்தட் ஆஃப் டைரக்ட் லெவலிங் த ஆப்ஜெக்ட் ஆஃப் விச் இஸ் solely to determine the difference in 2 point regardless of the horizontal position of the point with respect to the each other ஓகேங்களா. ஸோ டைரக்ட் லெவலிங்கில் ஓகேங்களா நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ 2 பாயிண்ட்ஸ் இருக்குது ஓகேங்களா. டிஃப்ரென்ஸ் இந்த 2 பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் டு தி ஹாரிசான்டல் பொசிஷன் பேஸ் பண்ணியிருக்கு. அந்த ரெஸ்பெக்ட் வீச் எதாவது என்ன சொல்லுவோம்னா வந்து ஃப்ளை லெவலிங் சொல்லுவோம் ஓகேங்களா. இதுக்கு நேம் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளை லெவலிங் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து 25 கான்டூர் லைன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிவேஷன் கேன் இன்டர்செக்ட் ஒன்லி இன் த கேஸ் ஆஃப். ஸோ கான்டூர் லைன்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து கான்டூர் பேஸ் பண்ணுறது அந்த கான்டூர் லைன்ஸ் இன்டர்செக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 பார்க்க போகிறோம். ஒன்று வெர்டிக்கல் கிளிஃப்ஸ், ஓவர் ஹேங்கிங் கிளிஃப்ஸ். ஸோ ஓவர் ஹேங்கிங் கிளிஃப்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த இது பார்த்திங்கன்னா வந்து இப்படி ரவுண்ட் இருக்கும். ஸோ வர பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று வந்து கனெக்ட் ஆகும் ஓகேங்களா, இன்டர்செக்ட் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன். இதே வெர்டிக்கல் கிளிஃப்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து எல்லாமே ஒரே பாயிண்டில் வந்து ஸோ யூனிட்டியாக இருக்கும் ஒரு இடத்துல வந்து. ஸோ இந்த பாயிண்டில் வந்து மெர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் காட்டுற பாருங்க. ஸோ இந்த போர்ஷன் இருக்குல்ல, இந்த பாயிண்டில் மட்டும்தான் இந்த வெர்டிக்கல் கிளிஃப் பாயிண்ட் வந்து சிங்கிள் பாயிண்ட் வந்து இதாகும். இது வந்து ஓவர் ஹேங்கிங் கிளிஃப் பார்த்திங்கன்னா எங்கே வேணாலும் இதாவது இந்த 2 பாயிண்ட் வந்து ஆகும். ஸோ இங்கே கேட்டுறது கான்டூர் லைன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிவேஷன் கேன் இன்டர்செக்ட் ஒன்லி இந்த கேஸ் ஆஃப் பார்த்திங்கன்னா வந்து ஜென்ரலாக கேட்டாங்க பார்த்திங்கன்னா ஓவர் ஹேங்கிங் கிளிஃபு ஓகேங்களா. யூனிட்டி இன் கேஸ் ஆஃப் யூனிட்டின்னு வந்துச்சுன்னா வெர்டிக்கல் கிளிஃப் ஓகேங்களா. அப்போ வந்து 25 வந்து ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம போதும். ஸோ 25 கொஷின்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா வந்து ரிமைனிங் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த டெலிகிராம் சேனலில் அந்த டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணால் ஃபைலோட பாஸ்வேர்டு வந்து சிடின்னு வந்து சொன்னேன். ஸோ மறக்காமல் பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் டாக்குமெண்ட்ஸ். அதில் வந்து ஆன்சர்ஸ் இருக்காது. நான் ஃபைனலாக ஆன்சர்ஸ்லாம் வந்து கிளிக் பண்ணி அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி போடுறேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் அதை டெவலப் பண்ணி நீங்கள் வந்து தனியாக கூட நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம் கொஷின்ஸ் ஓகேங்களா. ஸோ நன்றி, நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.